பிரைஸ் தி லார்ட். இந்த நவம்பர் மாதத்தில் 10ஆம் தேதி ஆகிய இந்த திங்கட்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஐசாயா சாப்டர் 41 verse 13. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய வார்த்தை மூலமாய் இன்னைக்கு நம்மளோடு பேசுகிறதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர் ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வலது கரத்தை, நம்முடைய ரைட் ஹேண்டை பிடித்து ஆண்டவர் சொல்கிறாங்க, பயப்படாத, நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன். ஐ வில் ஹெல்ப் யூ. நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உனக்கு ஒத்தாசையை அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். அதற்காக கர்த்தரை இந்த காலை வேளையில் நம்ம ஸ்தோத்திரிக்கலாமா? நம்ம எப்போ வலது கரத்தை பிடிப்போம்? ஒருத்தருடைய வலது கரத்தை பிடிக்கிறதுனா அது எதை குறிக்குது? நான் உன் கூட இருக்கிறேன், டோன்ட் வரி அப்படின்னு சொல்கிறது இல்லை. இப்போ பிள்ளைங்க ரொம்ப சில ரொம்ப ஒரு பயப்படுற ஒரு சூழ்நிலையில் என்ன செய்கிறோம்? அந்த பிள்ளைங்களுடைய கையை நம்ம பிடிச்சிக்கிறோம், அவங்களுடைய ரைட் ஹேண்டை நம்ம பிடித்து நம்ம அப்படியே நடத்துகிறோம். ஒருவேளை டார்க் ஏரியாஸில் பிள்ளைங்க போகும்போது பயப்படுறாங்க, இல்லை அந்த பாதை கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பாத்தாக இருக்குது, அதில் நடந்து போகிறாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம்? அவங்கள பிடிச்சிக்கிறோம். சில நேரத்தில் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க அப்படியே நம்ம டைட்டாக பிடிச்சிப்பாங்க. அது எதை குறிக்குதுன்னா, அவங்களுக்கு அவ்வளோ பயம் இருக்குது, ஆனாலும் மம்மி கூட இருக்கிறாங்க, டேடி கூட இருக்கிறாங்கன்றது அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குது. ஆமேன். இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒருவேளை பெயின், அவங்களுக்கு பல விதமான வலிகள் வேதனைகள் இருக்கும், இல்லை எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனால் பக்கத்தில் இருக்கிற நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிற நமக்கு அவங்க வலியில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த வலியை அவங்க தான் தாங்கி ஆகணும். ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க இமோஷ்னலாக சப்போர்ட் பண்ணுறவங்க என்ன செய்வாங்க? அவங்க கையை பிடிச்சிப்பாங்க இல்லையா? அவனுடைய கரத்தை பிடிச்சிக்கிறாங்க. இப்போ கரத்தை பிடிக்கும் போது அது எதை குறிக்குது? நான் கூட இருக்கிறேன், பயப்படாத, இன்னும் கொஞ்ச நேரம் தான், எல்லாம் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி அந்த ஃபீலிங், அந்த இமோஷ்னலாக நம்மளுக்கு கொடுக்குற ஒரு சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா? அது ஒரு பியூட்டிஃபுல். அதனால தான் இந்தியாவில் இருக்கான்னு தெரில, பட் இங்கே நமக்கு பார்க்கும்போது மெயினாக அந்த பேபி டெலிவரி பண்ணுற அந்த டைம், அந்த நார்மலாக இருக்கட்டும், சி செக்ஷனாக இருக்கட்டும், ஹஸ்பண்ட்ஸை அவங்க அலோவ் பண்ணுறாங்க. ஹஸ்பண்ட்ஸ் அண்ட் ஒரு சில நேரங்களில் அம்மா மாதிரியும் உள்ள அலோவ் பண்ணுறாங்க. அப்போ ஹஸ்பண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை கூட இருக்கிறவங்க யாராலையுமே அந்த வலியை அவங்களால அவங்களுக்கு அவங்ககிட்டருந்து எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த வல்லமை இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த வலியில் துடிக்கும்போது ஹஸ்பண்ட்ஸோ யாரோ ஒருத்தர் நம்ம கையை பிடிக்கும்போது அது அவ்வளோ ஒரு பலனாக இருக்குது. அவங்க சொல்கிற என்கரேஜிங் வேர்டு, இட் வில் பி ஓகே, இட் வில் பி ஆல் ரைட், இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் கொஞ்சம் நேரம் தான், அந்த வார்த்தைகள் அது நம்மளை என்ன செய்யுது? பலப்படுத்துது இல்லை? மனிதர்களே நம்மளை இவ்வளோ பலப்படுத்தினா கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் வலது கரத்தை பிடித்து சொல்கிறேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வலது கரத்தை அப்படியே நீங்கள் கையை அப்படியே கையை வச்சு பாருங்கள். நம்முடைய வலது கரத்தை யார் பிடித்திருக்கிறா? கர்த்தர் பிடித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வலது கரத்தை பிடித்திருக்கிறார். நம்ம ஒருவேளை ஆண்டவருடைய கரத்தை பிடித்திருந்தா கூட சில நேரத்தில் நம்ம விட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் வலது கரத்தை பிடித்து, நான் உன் வலது கையை பிடித்து. ஆண்டவர் நம்முடைய ரைட் ஹேண்டை பிடித்திருக்கிறார். ஆண்டவர் நம்ம ரைட் ஹேண்டை பிடித்திருக்கிறாருன்றதுக்கு இன்னொரு விளக்கம் நான் யோசித்து பார்க்கும்போது, யார் நம்ம ரைட் ஹேண்டை பிடிக்க முடியும்? நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க தான் பிடிக்க முடியும். தூரத்தில் இருக்கிறவங்க நம்ம ரைட் ஹேண்டை பிடிக்க முடியுமா? முடியாது. ஃபேஸ் டைமில் ஒருத்தரோட பேசுகிறீங்க, அவங்க ரைட் ஹேண்டை பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியாது. நீங்கள் அவங்க முகத்தை தான் பார்க்குறீங்க, சத்தத்தை தான் கேட்குறோம், அவங்க நம்மளை டச் பண்ண முடியாது. ஆனால் யார் நம்ம வலது கரத்தை பிடிக்க முடியும்? என் பக்கத்தில் இருக்கிறவங்க, அவங்களால தான் அதை பிடிக்க முடியும். அப்போ ஜீசஸ் நம்ம பக்கத்தில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் எங்கேயோ தூரத்தில் பரலோகத்தில் இருந்து எனக்கு சொல்லலை, அவர் என் பக்கத்தில் இருந்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் வலது கரத்தை பிடித்திருக்கிறேன், நீ பயப்படாத. எதை குறித்து நீ பயப்படுகிறாய்? மகனே, மகளே, நீ எதை குறித்து பயப்படுகிறாய்? அது எதுவாக இருந்தாலும் நீ பயப்படாதே,
நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன். நமக்கு விரோதமாக 1000 லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். நமக்கு விரோதமாக இருக்கிறவங்க பெரிய பராக்கிரமசாலிகளாக இருக்கலாம், பணம் படைத்தவர்களாக இருக்கலாம், செல்வாக்கு நிறைந்தவர்களாக இருக்கலாம், அவங்க என்ன வேணால் செய்யக்கூடிய சக்தி வல்லமை நிறைஞ்சவங்களாக இருக்கலாம். ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் சொல்கிறாரு, நீ பயப்படாத, நான் வலது கரத்தை பிடித்திருக்கிறேன், நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருக்கும்போது நீங்கள் ஏன் பயப்படணும்? நீங்கள் ஏன் கலங்கணும்? நம்ம ஏன் பயப்படணும்? பிரியமானவர்களை, கர்த்தர் இந்த நாளில் கொடுத்த அருமையான அந்த வாக்குத்தத்தமான ஆண்டவருடைய வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? நம்ம ஒருவேளை பலவிதமான கலக்கங்களோடு, தயக்கங்களோடு, பயத்தோடு, கவலைகளோடு, வேதனைகளோடு, வலியோடு இந்த ஜெபத்துக்கு நம்ம வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்மளை தேற்றுகிறார், நம்மளை பலப்படுத்துகிறார். வசனத்தை கொடுத்து நம்மளை பலப்படுத்துகிற தேவன். ஏசாயா 41 13 வசனம், உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவருடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி யாராவது ஒருத்தர் நம்ம ஜெபிக்கலாமா?